மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. மணப்பாக்கம் இல்லத்திலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மின் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றும் மணப்பாக்கம் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து EVKS இளங்கோவனின் உடல் மணப்பாக்கம் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவருக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மக்கள் பிரச்சினைகளை திமுக அரசு கண்டுகொள்வதே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. இதில் திமுக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு பொதுக்குழு 2 கூட்டங்களையும் சேர்த்து 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய EPS திமுக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கடுமையாக சாடினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்காக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கூறினார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தாங்கள் ஒரு கொள்கையில் இயங்குவதாக கூறுவதாகவும், அப்படி இருக்கும் கட்சிகள் ஏன் தனித்தனி கட்சிகளாக இயங்க வேண்டும் என்றும், திமுகவுடன் இணைந்து கொள்ள வேண்டியது தானே என்றும் EPS காட்டமாக கேட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பாகுபாடு பார்க்காமல் உதவித்தொகையை வழங்க வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அண்மையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் குடும்ப அட்டைகளுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னை மாவட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட போது குடும்ப அட்டைக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மற்ற மாவட்டங்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவது ஏற்புடையது அல்ல என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தம்மிடம் ஆட்சியை வழங்கும்படி மீண்டும் சீமான் கேட்டுள்ளார். ஒவ்வொரு முறை ஆளும் கட்சியையும் அரசையும் கடுமையாக விமர்சிக்கும் சீமான் தன்னிடம் ஆட்சியை வழங்கினால் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று சவால் விடுத்து வருகிறார். தன்னிடம் அதிகாரம் இருந்தால் நெய்தல் படை அமைத்து தமிழக மீனவர்களை காப்பாற்றுவேன் என்று கூறினார். இந்நிலையில் 60 ஆண்டு திராவிட அரசுகளின் மழைநீர் வடிகால் பணிகளை கடுமையாக விமர்சனம் செய்த அவர், பள்ளிக்கரணையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் திமுக அரசு அங்கு ஏரியை ஆக்கிரமித்து குப்பை கொட்டி வருவதாக கூறினார். தன்னிடம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை வழங்கினால் மழைநீர் ஒரு இடத்திலும் தேங்காது என்று குறிப்பிட்ட சீமான், அப்படி தேங்கினால் ஆட்சியை விட்டு விலகிவிடுவேன் என்று கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதி என அக்கட்சியின் மாநிலங்களவை MP CV சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி நிச்சயம் அமையும் என்றும் அதை EPS பார்த்துக் கொள்வார் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் பலம் திமுகவுக்கு நன்றாக தெரியும் என்றும் CV சண்முகம் கூறினார். முன்னதாக பொதுக்குழுவில் மிகவும் ஆவேசமாக பேசிய CV சண்முகம், அதிமுகவில் பிளவு ஏற்பட வேண்டும் என்று சிலர் நினைப்பதாகவும், அவர்களுக்கு இந்த கூட்டமே பதில் சொல்லும் என்றும் காட்டமாக தெரிவித்தார். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 19ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கட்சியில் இருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவிடம் ஏதோ மறைமுக திட்டம் இருப்பது போல் தெரிவதாகவும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கண்துடைப்பு அல்ல என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.